ராவண பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நல விரும்பிகளுக்கு வணக்கம். ஒரு வாரத்துக்கு மேலாக ராவணாவில் நேரடியாக நான் இது வரைக்கும் பேசலை. தம்பி ராகவ தான் அந்த பொறுப்பை பார்த்துட்டு இருக்கிறாரு. இந்த நேரத்தில் இயக்குனர் மு. களஞ்சியம், தம்பி மகிழன், அதுக்கு அடுத்தது தம்பி மருத்துவர் சிலம்பரசன், தமிழ் சிலம்பரசன், இவங்கெல்லாம் சேர்ந்து அப்பப்போ பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதில் நான் நேரடியாக பங்கெடுத்துக்க முடியல. இன்றைக்கி தான் சென்னைக்கு வந்திருக்கிறேன். தாயாரினுடைய உடல்நிலை குறித்து ஏராளமான நண்பர்கள் நலம் விசாரித்தபடியே இருந்தாங்க. அவங்களுக்கு நான் முடிஞ்ச வரைக்கும் பதில் போட்டிருக்கிறேன். முடியாதவர்களுக்கு இதிலேயே நான் சொல்லிடுறேன். தற்போது ஓரளவு சுமாராக இருக்கிறாங்க. நான் திரும்ப சென்னைக்கு வந்திருக்கிறேன். உங்களுடைய ஒத்துழைப்புக்கு தொடர்ந்து என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் எல்லா வகையிலும் துணையாக இருந்த ஒளிப்பதிவாளர் தம்பி ஸ்டான்லிக்கும் நன்றியை சொல்லணும். இவர்களுக்கு எல்லோரும் நன்றியை சொல்லிட்டு நம்ம விடயத்துக்குள்ளே வருவோம். செம்மணி மனித புதைக்குழி பெரிய அளவில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது. தமிழ்நாட்டில் பேசப்படுதானா? இல்லை. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் மத்தியிலும், தமிழ் மக்கள் அல்லாத இன்டலெக்சுவல் மக்கள் மத்தியிலும் பேசப்படுகிறது. யாழ்ப்பாணத்தில் நடந்த செம்மணி புதைக்குழி அது 95, 96 அந்த காலகட்டத்தில் யாழ்ப்பாணத்தை சிங்கள பேரினவாத இராணுவம் கைப்பற்றுது. அங்கிருந்து மக்கள் எல்லோரும் பின்வாங்கி கிளிநொச்சி மற்ற பகுதிகளுக்கெல்லாம் போகிறாங்க. அந்த யாழ்ப்பாணத்தில் இருந்த நிறைய பேரை ஒட்டுக்குழுக்கள்னு சொல்லுவாங்க. ஆள்காட்டிகள். நம்ம தமிழினத்துக்குள்ளாரே கட்டபொம்மனுடைய வாரிசு மாதிரி அங்கேயும் காட்டி கொடுக்குற மாதிரியான கும்பல். உண்மையிலேயே எங்கள் கட்டபொம்மன் காட்டி கொடுக்கல, அது வேற விடயம். வரலாற்றில் அப்படி எழுதி வச்சு கதையாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே வேணால் கருணாக்கல் கும்பல்னு சொல்லலாம், டக்ளஸ் கும்பல்னு சொல்லலாம். அந்த மாதிரி கும்பலை கையில் வச்சுக்கிட்டு நிறைய மக்களை அழைச்சிட்டு போய் விசாரிக்க வேண்டியது. பிறகு என்ன ஆனார்கள் அப்படின்னு தெரியல. அரியாலை பகுதியில் அடுத்தது உங்களுக்கு செம்மணி பக்கம் நிறைய பேரை புதைச்சிருக்கிறதா அப்பொழுது பேசப்பட்டது. கிட்டத்தட்ட 400க்கு மேற்பட்டவர்கள். அதுக்கான ஒரு விசாரணை கமிஷன் சொல்லிட்டு 1998 வைக்கிறாங்க. அது விசாரிக்கணும்னு. பெரிய குற்றச்சாட்டு, பெரிய போராட்டங்கள், பெரிய ஆர்ப்பாட்டம், முறையீடு, இதெல்லாம் சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய தமிழ் அமைப்பு, கட்டமைப்பு எல்லோருமே ஒரு அழுத்தம் கொடுத்த உடனே இதெல்லாம் நடக்குது. அப்போ சோமரத்தின ராஜபக்சே அப்படின்னு ஒரு இராணுவ வீரர், அவன் தான் அதில் அவன் ஒரு கீழ்நிலை இராணுவ வீரர், அவர் தான் வாக்குமூலம் கொடுக்குறாரு. அப்போ எனக்கு மேலே கேப்டனாக இருந்தது லலித் ஹேகன்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவருக்கு கீழே 2 பேர் இருந்தாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து சொன்னதை தான் நாங்கள் செய்தோன்னு ஒரு வாக்குமூலம் தராரு. என்ன சொல்கிறாருன்னா, அவர் கொடுத்த வாக்குமூலம் அப்போ பேர் அதிர்ச்சி ஏற்படுத்தியது. ஒரு 400-500க்கு மேற்பட்ட தமிழ் மக்களை சித்திரவதை செய்து கொன்று இந்தந்த இடத்தில் நாங்கள் புதைத்து வைத்திருக்கிறோம். புதைக்கிறது மட்டும்தான் எங்கள் வேலை, அவங்க சொன்னாங்க நாங்கள் செய்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விவரமாக ஒரு பெரிய வாக்குமூலமே நீதிமன்றத்தில் கொடுக்குறார். உலகமே அதிர்ச்சியாக அப்போ பார்க்குது. அப்போ அதை பற்றி தோண்டும் போது அந்த காலகட்டத்தில் சில உடல்கள் மட்டும் கிடைச்சிருந்தது. என்னென்னா மேல் அதிகாரிகள் சம்மந்தப்பட்டதாக அப்படின்னு சொன்ன உடனே, இல்லை கேப்டன் அளவில் சிங்கள இராணுவ அதிகாரிகள்லாம் சம்மந்தப்பட்டு அவங்க தான் செய்தாங்க. நாங்கள் இந்த குழி தோண்ட சொன்னால் குழி தோண்டுவோம், புதைக்க சொன்னால் புதைக்கவும், வேடிக்கை அங்கே நின்று பார்க்குறது, பொருள் எடுத்து கொடுக்கறது, அடிக்க சொன்னால் அடிக்கிறது, சித்திரவதை செய்ய சொன்னால் செய்கிறது, இப்படி தான் நாங்கள் செய்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்ல வர்றாரு. நிறைய பேரை வந்தாங்க. அவங்களெல்லாம் விசாரணைக்காக அழைச்சிக்கிட்டு சித்திரவதை பண்ணி கொலை செய்து புதைச்சிருக்கிறாங்க அப்படின்னு. அதில் இளம் தம்பதியர் நாங்கள் இருக்கும்போது விசாரணைக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. அதில் அந்த பெண் இளம் தம்பதியரில் கேப்டன் லலித் முன்னாடி அந்த பெண் நிர்வாணமாக நின்று இருந்தால் நான் பார்த்தேன். பிறகு ஒரு மம்முட்டியை கொண்டு வர சொன்னார். கொண்டு வந்தோடனே அந்த கணவன் மனைவியை நோங்கி தலையிலேயே அடித்து கொலை செய்து கொண்டு போய் புதைக்க சொன்னாங்க. நாங்கள் புதைச்சோம். இப்படி ஏராளமான படுகொலை நடந்தது. அப்புறம் மாணவி கிருஷாந்தின்னு சொல்லிட்டு யாழ்ப்பாணத்தில் ஒரு பெண் கல்லூரியில் மாணவியாக இருந்த கிருஷாந்தி போயிட்டு இருக்கும்போது கடத்தப்பட்டாள். கல்லூரி மாணவி. கடத்துறதெல்லாம் அந்த ஒட்டுக்குழுக்கள் தான் கடத்தியிருக்கு. அது தமிழினத்துக்கே உள்ள சாபக்கேடு. எல்லா இனத்துலேயும், எல்லா ஊர்லேயும், எல்லா இடத்துலையும் இது இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு வீரியமான ஒரு போராட்டத்தை தொடங்கும் போது கூடவே ஒட்டுக்குழு கலைக்கிறதுக்கான எல்லா வேலையும் செய்துக்கிட்டு இருக்கிறது காலங்காலமாக இருக்கும். அந்த மாதிரி குழுக்களால் கடத்தப்பட்டு சிங்கள இராணுவத்தினிடம் ஒப்படைக்கப்பட்டு அந்த வெறிபிடித்த சிங்கள இராணுவம் அது எப்படி கொண்டு இருப்பாங்க ஒரு இளம்பெண்ணா அப்படின்னு சொல்ல வேண்டியதில்லை. அதை விசாரிக்க சென்ற தாயும் மகனுமே சித்திரவதை செய்து படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டார்கள். இதெல்லாம் அப்போ நடந்த அந்த காலகட்டம். அது விசாரணை பிறகு நடந்துக்கிட்டு இருந்தது. பெரிய அளவில் போராட்டம், மக்கள் எதிர்ப்பு போராட்டம்லாம் இருந்துகிட்டு இருந்ததால் அதில் சம்மந்தப்பட்ட கீழ்நிலை இராணுவ வீரர்கள் மட்டும் 5 பேர் தண்டிக்கப்பட்டார்கள், மரண தண்டனை.
வெறும் 5 பேர் கீழே இருக்கிறவங்க மட்டும். நீதிமன்றம் வந்து சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை கைது செய்யணுன்றப்பெல்லாம் போர் உச்சத்தில் இருந்துச்சு, தொடங்கிடுச்சு பெரிய அளவில். அதனால வந்து அந்த மாதிரிலாம் கைது செய்ய முடியாது அப்படின்னா நீதிமன்ற உத்தரவு கைது செய்யணும் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த நீதிபதியே மாற்றக்கூடிய அளவுக்கு அங்கே அரசியல் மாறுது. பிறகு அப்படியே நிற்கிது, ஒரு பெரிய அழுத்தம் இல்லாமல். ஜூன் 2ஆம் தேதி திரும்ப வந்து அங்கே வந்து அந்த மண்ணெல்லாம் தோண்டி திரும்ப ஆய்வு பண்ணுறாங்க. அகழாய்வு செய்யும்போது பார்த்தீங்கன்னா 19 உடல்கள் வந்து கிடைக்கிறது. ஒரு இளம்பெண்ணும் அருகில் ஒரு குழந்தையோடு இருக்கக்கூடியது. இந்த படங்கள்லாம் வந்திருக்கு, எலும்புக்கூடு படங்கள் வந்திருக்கும். நம்ம அதெல்லாம் அதில் பயன்படுத்த முடியாது. இது ஒரு பெரிய அதிர்ச்சியை எல்லாமே ஏற்படுத்தியிருக்கிறது. இது வந்து முழுக்க முழுக்க அது ஒரு ஜனநாயக நாடுன்னு சொல்ல முடியாது. குறிப்பாக தமிழ் மக்களை உள்வாங்கி கொண்டு ஒரு அரசியல் நடத்தக்கூடிய நாடு அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு இனவெறி கொண்ட அரசாகத்தான் சிங்கள பேரினவாத அரசு இருக்கிறது என்பதை உலகத்துக்கு மீண்டும் மீண்டும் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு சாட்சி அவ்வப்போது வெளிவந்து கொண்டே இருக்கிறது. இந்த நேரத்தில் இங்கே என்ன அரசியல் நடந்திருக்கணும் தமிழ்நாட்டில் அப்படின்னா, எல்லா அரசியல் கட்சிகளும் தமிழ் மக்களுடைய ஒரு பிரச்சனை, தமிழ் மக்களுக்குள்ளாக அங்கே பிரச்சனைன்னு நீங்கள் கண்டுக்காமல் விட்டுடலாம். ஆனால் ஒரு சிங்கள பேரினவாத அரசு ஒரு வெறி பிடித்த இராணுவத்தின் மூலமாக செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய இனப்படுகொலை அப்படின்னு சொல்லலாம். கூட்டாக குவியலாக அங்கங்கே 25 பிணங்கள், 50 பிணங்கள், 100 பிணங்கள், 400லிருந்து 500 பிரேதங்களை நாங்கள் புதைத்தோம்னு வாக்குமூலமே கொடுத்துருக்கோம் சிங்கள இராணுவ வீரர். இன்னைக்கு நீதிமன்றத்தில் அது இருக்குது அந்த சாட்சி. அப்படி நடந்த அந்த இனப்படுகொலை இன்னைக்கு வெளிச்சத்துக்கு வந்திருக்குது. தமிழ்நாட்டில் தமிழ் மக்களுக்காக, தமிழ் உணர்வுக்காக, தமிழ் இனத்தினுடைய பேரை சொல்லி அரசியல் நடத்திட்டு இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும் ஒரு பெரிய மௌனமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து ஒரே ஒரு அறிக்கை மட்டும் வந்திருக்குது நான் நினைக்கிறேன். செந்தமிழ் சீமான்கிட்டேருந்து ஒரு அறிக்கை வந்திருக்குது, கண்டன ஆர்ப்பாட்டம். விரைவில் இதுக்கு ஒரு போராட்டம் தொடங்குவதாக அறிவித்திருக்கிறார். சில அடுக்கடுக்கான போராட்டங்களை அறிவிச்சதால் அது முடிச்சிட்ட உடனே இதற்காக ஒரு போராட்டத்தை கட்டாயம் நடத்தணும் அப்படின்ற ஒரு முடிவோடு இருந்துக்கிட்டு இருக்கிறார். இங்கே இருக்கக்கூடிய மற்ற அரசியல் கட்சிகள் தமிழுக்காகவே, நாங்கள் தமிழ் இனத்துக்காகவே என்று அந்த இளம் தலைமுறையினுடைய உயிர் பலியின் மீது ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய கள்ள மௌனம் சாதித்து கொண்டு ஆட்சி அதிகாரம் இவர்களிடத்தில் இருக்கிறது. அது இன்னொரு நாட்டில் நடந்த பிரச்சனை, எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லவும் முடியாது. நீங்கள் ஏன்னா தமிழ் மக்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு இங்கே ஒரு தாய் தமிழ்நாட்டில் இருக்கிற நீங்கள், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் குறைந்தபட்சம் இதற்கு ஒரு நியாயமான நீதி வேண்டும் என்று பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதி ஒரு ஆர்ப்பாட்டத்தை இங்கே நீங்கள் செய்திருக்கணும். உன் குடும்பத்துக்கு ஒரு இழ வந்துட்டா மட்டும் நீங்கள் வந்து தெருவை கூட்டி ஒப்பார வச்சு ஊரையே ரணகலப்படுத்தும் போது, இந்த இனத்துக்கு ஒன்று நடக்குதுன்னு வரும்போது ஏன் வீதிக்கு வரமாட்டேங்கிறீங்கன்னு நான் கேட்குறேன். உங்கள் குடும்பத்தில் ஒரு கைதோ, உங்கள் குடும்பத்தில் ஒரு வேறு எதனா விஷயம் நடந்துட்டாவோ எல்லா தமிழ்நாட்டு மக்களும் வீதிக்கு வரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்கள், ஒரு இனப்படுகொலை, இப்படி ஒரு இனப்படுகொலை நடந்திருக்கிறது. இது பழைய சம்பவம். அதுக்கான நீதி கேட்டு இப்போ எல்லாம் அங்கே போராடிட்டு இருக்கிறாங்க. சர்வதேச அளவில் குரல் எழுந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் ஒரு தமிழ் இனத்தின் தலைவராக இங்கே உட்காந்துட்டு இருக்கிற இந்த தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் இது வரைக்கும் ஒரு கண்டன அறிக்கை கூட வரல. அது ஒன்று. அப்படியே எதிர்கட்சியாக ஒரு எடப்பாடிக்கு திமுக விட கொஞ்சம் மாறுபட்ட விடயமாக அது இருக்கிறது. செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது இங்கே நடவடிக்கை எடுப்பார், அந்த இயக்கத்துக்கு போராளிகளுக்கு உதவியவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பார், குண்டாஸில் போடுவார். ஆனாலும் கூட கரை எப்பொழுதும் வந்து திறந்த விட்ட மாதிரி தான் இருக்கும், பெரிய நெருக்கடியெல்லாம் இருக்காது கரையில். இங்கிருந்து அவர்களுக்கு சகல விதமான உதவிகளும் போய்கிட்டு தான் இருந்தது அப்படின்னு நான் சொல்லலை. பல நெடுமாறன் அவர்கள் எழுதின புத்தகத்தில் பதிவு செய்து வச்சிருக்கிறார். அப்படிப்பட்ட கட்சி தலைவியாக இருந்து நீங்கள் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள், உங்களுடைய தலைவி அவர்கள்தான் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு திருவாளர் பேரறிவாளன், திருவாளர் முருகன், திருவாளர் திருமதி நளினி, திருவாளர் சாந்தன் அப்படின்னு பேரை சொல்லி 7 பேருடைய விடுதலைக்கான அந்த இதை வந்து தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. இலங்கையில் நடந்தது போர்க்குற்றம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. இந்தியா இலங்கைக்கு பொருளாதார உதவி செய்யக்கூடாதுன்னு தீர்மானம் நிறைவேற்றிருந்தது அதிமுக. இப்படியாக இருந்த செல்வி ஜெயலலிதாவிட்டிருந்து வந்த எடப்பாடி அரசு, நீங்கள் தயவுசெய்து இந்த விஷயத்துலையாவது நீங்கள் வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்கணுமா இல்லையா? ஏன் கொடுக்கல? திமுக விட்டுடுங்க, அது சம்மந்தம் இல்லாத ஒரு கட்சி அப்படின்றப்ப நீங்கள் இந்நேரம் வந்துட்டு ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து நடத்தியிருக்க வேண்டாமா? தமிழ்நாட்டில் உங்களுக்கான குரல், வெகுஜன மக்களுடைய குரல் பெருங்கட்சியாக நாங்கள் முன்னெடுக்கிறோன்னு நீங்கள் காட்டி இருக்கணுமா வேணுமா? இனிமேலாவது செய்வீர்களா இல்லையா? அதுதான் நம்ம கேட்குற கேள்வி. நீங்கள் இறங்கி களத்தில் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா, திமுகவில் உணர்வு இல்லாமல்லாம் சொல்லலை, தொண்டர்கள் உணர்வோடு இருக்கிறாங்க. தலைமை தன் குடும்பத்துக்கான அரசியல் மட்டுமே நடத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்ல வராங்க.
அப்போ அதுக்கு எதிர் அரசியல் செய்யக்கூடிய அதிமுக இந்நேரம் இந்த ஆர்ப்பாட்டத்தை நீங்கள் முன்னெடுத்து இலங்கை தூதரகத்தின் முன்பாக ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை நீங்கள் நடத்தி முடிச்சிருக்கணும். பிரதமருக்கு ஒரு கோரிக்கை நீங்கள் வச்சிருக்கணும், அதை செய்ய தவறிட்டீங்க. அடுத்தது ஒரு பெரிய கட்சின்னு சொல்லக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி இதற்காகவே பார்த்தீங்கன்னா தடைகள் செய்யப்பட்டிருந்தப்ப அந்த தடையை உடைப்புன்ற இடத்துல 96 மிக பெரும் ஒரு எழுச்சி பேரணி நடத்தியதே முதலாக பாட்டாளி மக்கள் கட்சி அன்னைக்கு. அப்படிப்பட்ட கட்சி இன்னைக்கு அப்பாவுக்கா மகனுக்கா அப்படின்ற ஒரு பெரும் போராட்டத்தில் இருக்குது. அதனால அவங்க பங்கெடுத்துக்க முடியலன்னு வச்சுக்கலாம். இருந்தாலும் அதையும் தாண்டி இந்த இனத்துக்காக இனியாவது இந்த விடயத்தை பார்த்து விட்டாவது இவங்க ஒரு கண்டன அறிக்கையை இலங்கைக்கும் இந்திய அரசுக்கும் கொடுக்கணும். இந்திய அரசு இந்த விஷயத்தில் நடவடிக்கை எடுக்க ஒழுங்கான விசாரணை நடத்தி தண்டனை கிடைக்கணும்னு இந்திய அரசு வலியுறுத்தணும் இலங்கையை. அதுக்கு இங்கிருந்து ஒரு அழுத்தம் நீங்கள் கொடுக்கணும். விஜய் கட்சி இருக்குது. விஜய் கட்சி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் திரும்பி பார்க்குறாரா என்னன்னு தெரியல. அவருடைய கட்சி கொள்கையில் என்னன்னு தெரியல. இது வரைக்கும் ஈழத்தமிழர்களுக்கு அப்படின்னு ஏதாவது பேசியிருக்கிறாரா இல்லையானா ஒன்றுமே இல்லை. இது ஒரு பெரிய இனப்பிரச்சனை. இந்த இனப்பிரச்சனையில் என்னுடைய பிரதான கட்சி தமிழ்நாட்டில் நீ மக்கள்கிட்ட ஓட்டு வாங்க போகிற, மக்கள்கிட்ட அரசியல் செய்ய போகிறீங்க. அந்த மக்களுடைய ஒரு அங்கமாக ஈழ பிரச்சனை இருக்கிறது. அது திராவிடமோ திராவிடம் அல்லாத தமிழ் தேசியமோ ரெண்டு தரப்பிலுமே ஈழ ஆதரவு மக்கள் இருக்கிறார்கள். இவர்களுடைய வாக்குகளை நீங்கள் வாங்க போகிறீங்க நடிகர் விஜய். அப்போ ஈழ மக்களுடைய பிரச்சனையில் இது வரைக்கும் தெளிவான ஒரு கொள்கை, ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் நீங்கள் ஒரு அரசியல் நடத்திக்கிட்டு இருக்கிறீங்களே, யாருக்கான அரசியல் இது அப்படின்ட்டு கேள்வி அவருக்கும் வருது. அவர் நான் முற்றாக புறக்கணிக்கல. இது தெரியாமல் அவர்களிடம் இருப்பவர்கள் இது எடுத்து சொல்லக்கூடிய ஆட்களாக இல்லை. இதுதான் அந்த கட்சிக்கான செட்பேக் அப்படின்னு நான் அர்த்தம். அப்போ விஜய் இந்த விஷயத்தில் சொல்லி இதுக்கான ஒரு பெரும் போராட்டத்தை நான் அறிவிப்பேன்னு சொன்னார்னா இந்த மக்கள் பெரிய அளவில் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. ஏன்னா அதிமுகவும் செய்யலை, திமுகவும் செய்யலை, நாம் செய்கிறோம். விஜய் அப்படி செய்கிறாருந்தப்ப அந்த கிட்டத்தட்ட ஈழ ஆதரவு தளம் என்பது உங்களை நோக்கி நகரும். அதை நீங்கள் இது வரைக்கும் அறிவிக்கவே இல்லை. உங்கள் கட்சி கொள்கையை நீங்கள் ஒன்றும் வெளியிடலை, அது வேறு விஷயம். அதை ஈழ மக்களுடைய பிரச்சனை என்னன்றது இது வரைக்கும் நீங்கள் பேசின 2 பிரதான கூட்டத்தில் எதுவுமே பேசவே இல்லை. உங்களுடைய நிலைப்பாடு அதில் என்னவா இருக்குது அப்படின்றது தெளிவாக சொல்லணும். அப்போ இந்த செம்மணி புதைகுழி இருக்குல்ல, படுகொலை இருக்குல்ல, இன அழிப்பு புதைகுழி, தமிழ் இன அழிப்பு புதைகுழி, இதுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஒரு கருத்தை சொல்லணும். நீங்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தை இலங்கை தூதரகத்தின் முன்பாக நடத்துவோம். தமிழ்நாடு முதலமைச்சர் இதில் உரிய நடவடிக்கை எடுக்க சொல்லி மத்திய அரசை அழுத்தம் கொடுக்க வேண்டும், கடிதம் எழுத வேண்டும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கேட்டு ஒரு போராட்டத்தை தொடங்கலாம். ஏன் இது வரைக்கும் பேசாமல் இருக்கிறீங்க? இது ஒரு மாதமாக கிட்டத்தட்ட ஒரு 20 நாளாக நீடிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த விடயத்தில் ஒரு பெரிய மௌனத்தை நீங்கள் இச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ தமிழர்களுக்காகவே நாங்கள் ஒரு கட்சின்னு சொல்கிறவங்க கூட நான் பார்க்குறேன், அவங்களுடைய பகுதிகளெலாம் பார்க்குறேன். இது விடயமாக ஒரு அறிவிப்பு கூட இல்லை. அப்போ நீங்கள்லாம் யாருக்காக அந்த அரசியல் நடத்துறீங்க? திமுக கோவிச்சுக்கும் நம்ம திமுக கூட்டணியில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா இல்லையா? கீழ்வெண்மணி இங்கே நடந்தது தஞ்சை மாவட்டத்தில். கூலி உயர்வுக்காக கேட்ட ஒடுக்கப்பட்ட மக்களும் குடிசைக்குள்ளே போட்டு கொளுத்துற அந்த விடயத்தை இன்று வரை கம்யூனிஸ்டுகள் பேசி கொண்டிருக்கிறார்கள். அதற்கும் மேலான ஒரு சம்பவம் யாழ் மண்ணில் நடந்திருக்கு, அரியாலையில் நடந்திருக்கிறது, செம்மணியில் நடந்திருக்கிறது. இப்போ இது விஷயமாக கம்யூனிஸ்டுடைய குரல் என்ன? உலகத்தில் வேறு எங்கே நடந்தாலும் நாங்கள் குரல் கொடுப்போம். ஆனால் தமிழக ஈழ மண்ணில் எது நடந்தாலும் நாங்கள் குரல் கொடுக்க மாட்டோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பாட்சி. தோழர் சண்முகம் இருக்கிறார், இப்போ தலைவர், இப்போ வந்திருக்கிறார், பொறுப்புக்கு வந்திருக்கிறார். அவர் நிறைய விடயங்களை நியாயமான முறையில் விமர்சனம் செய்கிறார், இல்லைன்னு நம்ம மறுக்கலை. ஒரு தமிழராக அவரை நம்ம போற்றணும். திமுக அரசின் மீது சில கேள்விகள்லாம் கேட்குறாரு. கூவம் நதிக்கரை ஓரம் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான காசா கிராண்டினுடைய அந்த கட்டிடங்களெல்லாம் இடிக்க மாட்டீங்க, ஏழை மக்கள் குடியிருக்கிற அந்த வீட்டை மட்டும் இடிப்பீங்களா அப்படின்னு திமுக அரசு நோக்கி கேள்வி கேட்குறாரு. 99% வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டேன்னா மீதி 1% தான் மின் கட்டணம் மாதம் நாங்கள் மின் கட்டணம் எடுப்போம்னு சொல்லுவோம். மருத்துவர்களுக்கு பணி நிரந்தரம் சொல்லுவோம், செவிலியர்கள் பணி நிரந்தரம்னு நிறைவேறவே இல்லை. இதெல்லாம் அந்த 1% தான் வருதா அப்படின்னு ஒரு கிண்டலாக கேள்வியெல்லாம் கேட்டிருக்கிறாரு. அந்த கட்சி இப்போ மறுபரிசீலனை பண்ணணும். உலகத்தில் எங்கே நடந்தாலும் நீங்கள் புரட்சின்றீங்க, அந்த மண்ணில் நடந்தால் மட்டும் பயங்கரவாதன்றீங்க. சேகுவாராவும் பிடல் காஸ்ட்ரோவும் துப்பாக்கி எடுத்தால் புரட்சி போராட்டம்னுவீங்க. இந்த மண்ணில் அதே போராட்டம் அதே விதமாக எழுந்தால் அது தீவிரவாதம் சொல்லுவீங்க. சரி, விட்டுடுங்க. அப்பாவி மக்கள் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுக்கான விசாரணை வேணும்னு ஒரு மனிதாபிமான அடிப்படையில் உங்கள் கொள்கை ரீதியிலே நீங்கள் கேட்பீங்களா, கேட்க மாட்டீங்களா? ஏன் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கள்ள மௌனமாக இதுவரை இருந்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய கூட்டணி கட்சி திமுக வாய் திறந்தால் தான் நீங்கள் கூட சேர்ந்து கத்துவீங்களா?
உங்களுக்கு சுயமாக எதுவும் சிந்தித்து சுயமாக முடிவெடுத்து சுயமாக பேசணுன்ற எண்ணம் ஒருபோதும் உங்களுக்கு வராதா? திமுக ஒரு விடயத்தில் குரல் கொடுத்தீங்கன்னா மட்டும் நீங்களும் குரல் கொடுக்கணும். திமுக பேசினா தான் நாங்களும் பேசுவோம் அப்படின்னாக்கா கம்யூனிஸ்டா திமுகவா நீங்கள் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருக்குது. தயவுசெய்து தப்பாக நினைக்க வேணாம். இந்த விடயத்தில் நீங்கள் உடனடியாக தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து பிரதமருக்கு நீங்கள் கடிதம் எழுதணும். முதலமைச்சர் அவர்கள் கடிதம் எழுதி இந்த பிரச்சனைக்கு ஒரு கண்டனத்தை தெரிவிக்கணும் இந்தியா. அதே நேரத்தில் சரியான விசாரணை ஒரு நீதியும் கிடைக்கணும் அந்த மக்களுக்குன்றது இந்தியா சொல்லணும். முதலமைச்சர் ஸ்டாலின் அதற்கான கடிதத்தை எழுதணும். அதுக்கான போராட்டத்தையும் தமிழ்நாட்டில் நடத்தணும். நாங்களும் அந்த போராட்டத்தில் பங்கேற்போம், சேர்ந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லணும் கம்யூனிஸ்ட் கட்சி. இந்த இனம் சார்ந்த இந்த மக்கள் நலன் சார்ந்த எதுக்குமே நாங்கள் கலந்துக்க மாட்டோம். இந்த கம்யூனிஸ்ட் இங்கே எதுக்கு? எந்த போராட்டத்திலையும் ஈழ மக்கள் போராட்டத்தில் எதுலையுமே கலந்துக்க மாட்டோம். இந்த கம்யூனிஸ்ட் கட்சி இங்கே எதுக்கு? ஒரு கேள்வி வருதா இல்லையா? நேற்று நீங்கள் எப்படி இருந்தீங்க, இன்றைக்கி எப்படி இருக்கீங்க? கழுதை தேய்ந்து கட்டெரும்பான கதையில் இன்று கம்யூனிஸ்டுகள் இருக்குதுன்னா அது வேதனை. நான் திரும்ப சொல்ல வரேன், கம்யூனிஸ்டுகளுடைய வீழ்ச்சி இந்த நாட்டுக்கான வீழ்ச்சி. பாராளுமன்றத்தில் கம்யூனிஸ்டுகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்த வரை இப்படியான மோசமான ஒரு ஆட்சி வந்ததில்லை. தட்டி கேட்பாங்க, கம்யூனிஸ்டுகள் போராடுவாங்கன்னு ஒரு எண்ணம் இருந்துட்டு இன்றைக்கி அது இல்லாமல் போயிடுச்சு. தமிழ்நாட்டிலையும் அந்த நிலைமை. கம்யூனிஸ்டுகள் நம்முடைய கைக்கூலியாக கைப்பாவையாக மாறிவிட்டார்கள். ஒருபோதும் நமக்கு எதிராக பேச மாட்டார்கள். உலகத்திலே இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஊழல் நிறைந்த எத்தனை வழக்குகள், இப்படிப்பட்ட வழக்குகள், இப்படிப்பட்ட ஊழல் நிறைந்த இந்த கட்சியோடு கம்யூனிஸ்டுகள் கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்கலாமான ஒரு கேள்வி நியாயமாக உங்களுக்கு வந்திருக்கணும். அதெல்லாம் விடுங்க. இந்த விடயத்துக்கு ஈழம் மண்ணில் யாழ்ப்பாணத்தில் நடந்த செம்மண்ணில் அந்த மனித புதைகுழி இருக்குல்ல, அதுக்கான நீதி வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்கணுமா இல்லையா? ஏன் கேட்கல? ஒரே ஒரு கட்சி மட்டும் இப்போ கேட்டிருக்குது, நாம் தமிழர் கட்சி. இதை சொன்ன உடனே அவருக்கு இந்த கட்சிக்கு ஒத்து ஊதுறாங்களான்னு அதுதான் புலமைந்த மக்களுக்கு சொல்கிறேன். சமீபத்தில் கூட ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்காக வேண்டி எல்லாம் ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்காக புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சி நினைக்கிறேன், பார்த்தா அது வேறு மாதிரி இருந்தது. அதை பற்றி தனியாக பேசுவோம். அவர்கள் தரப்பில் எங்களுக்கு எல்லாரும் சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, எங்களுக்கு தமிழ்நாட்டில் எல்லா தலைவர்களும் தானே வேணும். ஏன் அங்கே போங்க, இலங்கைக்கு போங்க, எங்களுக்கு ராஜபக்சே வேணும், மகிந்தா கூட்டம் எல்லாம் எங்களுக்கு வேணும்னு அங்கேயும் சொல்லுங்களேன். இலங்கை பிரச்சனை எங்களுக்கு எல்லாரும் தான் வேணும் அப்படின்னு நல்லா இருக்கும்ல. தமிழர்கள் தலைவரில் எங்களுக்கு எல்லா தமிழ் தலைவர்களும் தான் வேணும். இலங்கையில் நாங்கள் குறிப்பிட்ட ஒரு கட்சியை மட்டும் ஆதரிக்க மாட்டோம், எல்லாருமே எங்களுக்கு வேணும், எங்களுக்கு எல்லாரும் பொதுவாக தான் வேணும்னு அங்கே போய் சொல்லுங்களேன். தமிழ்நாட்டிலேருந்து போகக்கூடிய தலைவர் எங்களுக்கு மகிந்தாவும் தான் வேணும், ஈழத் தலைவர்கள் தான் வேணும், ஈழத்திலேயே துரோக கும்பலாக இருக்கிற தலைவர் டக்ளஸ் போன்றவர்களும் வேணும், நாங்கள் யாரையும் பகைத்து கொள்ள மாட்டோம், நாங்கள் பொதுவானவர்கள் தானே அப்படின்னு இங்கிருந்து யாராவது சொன்னால் எப்படிப்பட்ட துரோக வேலையாக இருக்கும்? உங்களுக்கான தலைமையை, உங்களுக்கான தலைவரை நீங்கள் தேர்ந்தெடுக்காத வரை மீண்டும் மீண்டும் வீழ்ந்து கொண்டே இருப்பீர்கள், வீழ்த்தப்பட்டு கொண்டே இருப்பீர்கள். இது நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. முதல்ல உங்களுக்காக குரல் கொடுத்து உங்களுக்காக நிற்கிற ஒரு தலைமையை நீங்கள் தேர்ந்தெடுக்காத வரை எந்த காலத்திலையும் நீங்கள் தலை எடுக்க முடியும். திரும்ப திரும்ப அந்த துரோக கும்பலே கையில் இணைச்சிக்கிறீங்க, அவங்க கூடவே நிகழ்ச்சிகளை நடத்துகிறீங்க, அவங்க கூடவே ட்ராவல் பண்ணுறீங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து இன்னும் 6 மாதத்தில் பரனில் இருந்துட்டு ஈழ விடுதலை வாங்கி எழுதி கொடுத்துருவாங்க, நாங்கள் எடுத்துகிட்டு போயிடுவோம், அப்படிலாம் கதை விட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்படியே சுற்றி சுற்றி இங்கே இருந்துக்கிட்டு இருந்தால் நீங்கள் துரோக கும்பலை முதுகில் வச்சுக்கிட்டு எத்தனை காலத்துக்கு ஓட முடியும்? அவங்க எத்தனை காலம் முதுகில் சொருகிக்கிட்டே இருப்பாங்க? இந்த 2010க்கு பிறகு அரசியல் காலத்தை நீங்கள் பார்த்து இன்னும் நீங்கள் திருந்தலைன்னா எப்படி? இதுதான் நம்மளுடைய கேள்வி. நமக்கான தலைமை இங்கே, அது நம்ம சீமான் தான் நான் சொல்ல வரல. இங்கே ஒரு கட்சி ஒரு பெரிய எழுச்சிக்குள்ளாக வந்திருக்கு. இன்றைக்கி இந்த தலைமை இருக்கும், நாளைக்கு அந்த தலைமை போகும். தொடர்ச்சியாக குரல் கொடுத்துட்டு இருக்கிறாரு சீமான். ஆனால் உங்களுக்கு அங்கே புறக்கணிக்க தோணுது, மற்றவர்களோடு கை கோர்க்க தோணுதுன்னா அப்போ நீங்கள் யார் அப்படின்ற கேள்வி இருக்குது. அந்த மண்ணுக்கான விடுதலையை நீங்கள் விரும்பலை, அந்த மக்களுக்கான நீதி கேட்க வேண்டும் என்பதில் உங்களுக்கு அக்கறை இல்லை. நீங்கள் வேற ஒரு அரசியல் வேறு யாருக்காகவோ பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஒட்டுமொத்த ஈழ மக்களையும் அதில் நான் சொல்லலை. உங்களுக்கான தலைமைகளை நீங்கள் சரியாக தேர்ந்தெடுக்காமல் இன்னும் துரோக கும்பலோட ஒட்டிக்கிட்டே எங்களுக்கு ஈழம் கிடைச்சிடும், விடுதலை கிடைச்சிடும் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது இந்த காலத்துக்கு கிடைக்காது என்பதற்காக சொல்ல வர. அதுதான் பொதுவாக ஈழ மக்களை நான் பொதுவாக யாருமே பகைச்சிக்கிறது இல்லை, கடிந்து பேசுறதும் இல்லை. ஆனால் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. இன்னும் நீங்கள் அடையாளம் காணாத ஒரு அரசியலை செய்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அது எங்கே போய் முடியும்னு நான் கேட்க வரேன். மகிந்தா கூடவே நீங்கள் கூடி நியாயத்தை கேட்டுட்டு இருக்க முடியுமா? டக்ளஸ் கூட கூடிக்கிட்டே நீங்கள் நியாயத்தை வாங்கிட முடியுமா? விடுதலையை வாங்கிட முடியுமா? அப்படியான ஒரு அரசியலை திரும்ப திரும்ப செய்யாதீங்க அப்படின்னு தான் நம்ம கேட்க வரோம். சிங்களத்துக்கு ஆதரவாக ஈழ மண்ணில் இருக்கும் அரசியல் தலைவர்களோடு சேர்ந்து நீங்கள் ஈழ விடுதலை வென்றிருக்க முடியுமா அப்படின்ற கேள்வி இருக்குது இல்லை உங்களுக்கு? அங்கே சரியில்லை, அது தவறுன்னு கண்டிக்கிறீங்க, சரியான ஒரு தலைமை எங்களுக்கு வேணும்னு ஆதரிக்கிறீங்க. அந்த நிலைப்பாடு தமிழ்நாட்டில் என்னைக்கு உங்களுக்கு வருதோ அன்றைக்கி தான் அவங்களுக்கான விடிவு இருக்குது. இங்கே மட்டும் வந்தோன்னே எங்களுக்கு எல்லாரும் வேணும் பேசிக்கிட்டே இருக்கிறோம்.
அப்படி முதுகு திருப்பி பார்த்தீங்கன்னா சீமான் முதுகத்தில் ஒரு 100 கத்தி செருகி இருப்பாங்க கூட இருக்கிறவங்களே. இப்படியான அரசியலுக்கு மத்தியில் இந்த அரசியல் முன்னெடுக்கப்படுது உங்களுக்காக வேண்டி, நமக்காக வேண்டி. இது ஒரு உங்கள் பிரச்சனை இல்லை, இது வந்து தமிழ் இனத்தினுடைய ஒரு பிரச்சனை. இது உங்களுடைய வீழ்ச்சி இல்லை, தமிழ் இனத்தினுடைய ஒரு வீழ்ச்சியாக பார்க்குது. இதற்கு ஒரு அரசியல் முன்னெடுக்கணும்னு வரும்போது சரி தவறுகளை நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்காமல் இன்ன வரைக்கும் நீங்கள் ஒரு போக்கா 10ஆம் பொதுவில் எங்களுக்கு எல்லாம் வேணும் அப்படின்னு ஒரு அரசியல் இருந்ததுன்னா, செம்மணிக்கு மட்டும் இல்லை, 2009க்கு பிறகு நடந்த மனித புதைகுழிகள் எவ்வளவோ இருக்கிறது ஈழ மண்ணில். இறுதி கட்டத்தில் வந்துட்டு காணாமல் போனவர்கள், அரசிடம் ஒப்படைக்கப்பட்டு காணாமல் போனவர்களுக்கான போராட்டம் 2000 நாட்களை தாண்டி இன்றும் நடந்து கொண்டிருப்பதாக கேள்விப்பட்டு இருக்கார். ஆயிரக்கணக்கான பேர்கள் என்ன ஆச்சுன்னு தெரியல. மஹிந்த ராஜபக்சே, கோத்தபய ராஜபக்சே அவர்கள் எல்லாம் காணாமல் போய்விட்டார்கள், அவர் தான் முடிஞ்சு போச்சுன்னு அறிவிச்சுட்டே போயிட்டார். எங்கேயாவது எந்த இடத்துல புதைக்குடி, எங்கே புதைச்சிருக்கிற, என்ன நடந்திருக்கு ஒன்றுமே தெரியல. அதற்கான நீதி ஒன்றும் கிடைக்கல. நம்ம 96ல் நடந்த சம்பவத்துக்கு பேசிட்டு இருக்கிறப்ப 2009 இறுதி கட்டத்தில் நடந்த மிகப்பெரிய அளவில் படுகொலை நடந்திருக்கிறது. 2 லட்சம் பேர் கணக்கில் இல்லை. புதைக்கப்பட்ட மக்கள் பல ஆயிரக்கணக்கான பேர் புதைக்கப்பட்டவர்கள். அதுக்கான புதைகுழி, அதுக்கான நீதி என்னைக்கு வேணும்னு தெரியல. தயவுசெய்து இது எல்லாத்தையும் நம்ம மறந்துட்டு சரியான ஒரு அரசியல் பாதையை தேர்ந்தெடுப்போம். நீங்கள் எல்லோரும் இருக்கக்கூடிய அந்தந்த நாட்டில் அந்தந்த எம்பசி மூலமாக, தூதரகத்தின் மூலமாக ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி 2009க்கும் இன அழிப்புக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். சேர்த்து நீங்கள் ஒரு போராட்டத்தை அங்கே திறக்கணும். தமிழ்நாட்டில் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லோரும் சேர்ந்து இப்படியான ஒரு விடயத்துக்கு பேசி இங்கே ஒரு அரசியலை அதுக்காக திறக்கக்கூடிய சூழ்நிலை நீங்கள் உருவாக்கணும். நீங்கள் எல்லோரும் அங்கே சேர்ந்து செய்யும்போது இங்கே கொஞ்சமாச்சும் ஒரு மனசு இதுவாக இருக்குல்ல, இங்கே ஆரம்பிப்பாங்க கட்டாயம். சில கட்சிகளை ஆரம்பிச்சிட்ட உடனே இன்னொரு கட்சிகள் கட்டாயம் பின்னாடி வந்தாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய தேர்தல் அரசியல் நெருங்கிக்கிட்டு இருக்கு. நீங்கள் இதை பயன்படுத்தணும். புலமேர்ந்த தமிழ் மக்கள் நீங்கள் எல்லா நாட்டிலையும் ஒன்று சேர்ந்து அந்தந்த தூதரகத்தின் முன்பாக அந்தந்த நாட்டினுடைய முக்கிய அதிகாரிகளை சந்தித்து ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய 2009க்கான இன அழிப்புக்கும் சேர்ந்து ஒரு நீதி வேண்டும் என்ற கோரிக்கை நீங்கள் இந்த நேரத்தில் வலியுறுத்தி தொடர்ச்சியாக செய்யும்போது தமிழ்நாட்டில் அதனுடைய எதிரொலி வரும். இங்கே ஒரு கட்சி, நாம் தமிழர் கட்சி, அதை பற்றி கட்டாயம் பேசும். இது பேசுகிறது என்பதற்காகவே இன்னொரு கட்சியும் பேசும். இதுதான் அதில் இருக்கக்கூடிய விஷயம். இந்த சந்தர்ப்பத்தை நம்ம பயன்படுத்தணும். இதற்கான நீதி என்னைக்காக இருந்தாலும் நமக்கு கிடைக்கணும். இது வந்து அவர்களுக்கான பிரச்சனை மட்டுமல்ல, நமக்கான பிரச்சனையும் அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய மக்கள் நினைக்கணுன்றது தான் இந்த நேரத்தில் நம்ம சொல்ல வரோம். ஒரு அநீதி நடந்திருக்கிறது, கண்ணுக்கு தெரிந்த ஒரு அநீதி நடந்திருக்கிறது. இதற்கான தீர்வு, இதற்கான விடிவு என்றேனும் ஒரு நாள் நமக்கு கிடைக்கணும்னா ஒன்றுபட்ட ஒரு குரல், ஒரு போராட்டம், தொடர்ந்து நமக்கான ஒரு போராட்டமாக இருந்துகிட்டு இருக்கிற அரசியல் நமக்கு வேணும். அதை முடிவு பண்ணி அதை நோக்கி நகர்வோம் என்பதை தான் இந்த நேரத்தில் நம்ம சொல்லிக்கிறோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.